வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ரெசிபிங்க. இந்த மாதிரி நீங்களுமே செய்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த 3 முட்டையை வச்சு தாங்க ரெசிபி. இந்த 3 முட்டை இருந்தால் போதுங்க. இந்த 3 முட்டையில் சூப்பரான ரெசிபி செய்யலாங்க. 30 நாளைக்கு 30 வகையான குழம்புல ஒரு வகை குழம்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறேன். இந்த குழம்பை நான் எப்படி செய்கிறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இதுக்கு ஒரு கப்பு வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மல்லித்தழை பொடியை நறுக்கி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருங்க. இப்போ ஒரு விஸ்கியை வச்சு நல்லா கலக்கி விட்டுடுங்க. முட்டையும் வெங்காயமும் நல்லா கலக்கி விட்டுட்டு 1 ஸ்பூனு மஞ்சப்பொடி, ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்து அடித்து எடுத்துக்குங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் காஞ்சிட்ருக்குங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க தோசை கரண்டியால். இப்போ இதில் ஒரு 3 கரண்டி சின்ன குழி கரண்டியால் 3 கரண்டி ஊற்றி நார்மல் சைஸுக்கு இப்போ ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். சுற்றி 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வந்திருக்குங்க. இப்போ இதை திருப்பி போட வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூணுன்றதுனால நல்லாவே வந்திருக்குங்க. இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி இருக்கிற முட்டையுமே ஊற்றி இந்த மாதிரி ஆம்லெட்டாக எடுத்துடலாம். இப்போ இந்த ஆம்லெட் எப்படி பீஸ் போடுறதுன்னு பார்க்கலாங்க. இது உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணும் இல்லை எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் இன்றைக்கி பீஸ் போடுறேன். இந்த முட்டையை ரொம்பவும் திக்னஸ் கம்மியாகவும் போடக்கூடாதுங்க, ரொம்ப திக்னஸ் அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. முட்டை ஆம்லேட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ டைமண்ட் ஷேப்புக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க மொத்தம். இப்போ இது ரெடி பண்ணியாச்சுங்க. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ஜார் எடுத்துருக்கேன், மிக்ஸி ஜாரு. அதில் ஒரு 7-8 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பட்டை, ஒரு 3 லவங்கப்பூ, ஒரு 2 காஷ்மீர் மிளகா 3 கூட சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ ஒரு 4 தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியை கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நைஸாக அரைச்சாச்சுங்க. தக்காளி விழுதும் இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான்ஸ்டிக் தவா வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அந்த அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்க்கணும். இதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் பொடியை நறுக்கி இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் சிவக்க வதங்கணுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இப்போ இதையுமே எண்ணெயில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி விழுத இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. அந்த தண்ணி சுண்டி எப்படி கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த விழுது. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து கழுவி இதில் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதித்து வந்திருக்குங்க. இப்போ அந்த ஆம்லெட்டை கட் பண்ணி வச்சதை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் கரண்டியால், ரொம்ப கிண்டி விடக்கூடாது. 1 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ கரண்டியால் நல்லாவே கிண்டி விடுங்க. இப்போ நல்லா குக்காகி வந்திருக்குங்க. அந்த ஆம்லெட்டில் அதனுடைய தக்காளியோட புளிப்பு காரம் இது எல்லாமே இறங்கி சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழையும் புதினா தழையும் பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணி. இந்த முட்டை ஆம்லெட் குழம்பு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த முட்டையே தொட்டுக்குன்னு நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்குமே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டேஸ்டியான சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.